ஜாலி ஜாலி பிரசாந்த் ஹனிமூன் பிரசாந்த், நம்மளோட ஹனிமூன் ஃபைனலி. பிரசாந்த் இதெல்லாம் என்னோடது, உன்னோடத கட் பண்ணு. ஆக்சுவலி ஸ்கெச்சஸ் வந்து உன்னோடது தான். அந்த ரீல்ல வந்து வரும்ல, ப்ரிப்பரேஷன் ஃபார் த ட்ரிப் வந்து will be more than the actual cost of the trip. Planning, costumes, dresses எல்லாம். ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் இப்போ தான் ஹனிமூன் போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நிறைய பிளேசஸ் போயிருக்கோம். லைக் காஷ்மீர், லோனாவ்லா அண்ட் மும்பையில் டிஃப்ரெண்ட் பிளேஸ் போயிருக்கோம். பட் எங்கள் பால் காய்ப்பு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், வி வேர் ஆக்சுவலி லிவிங் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் பிகாஸ் ஆஃப் அவர் ஒர்க். மந்த்லி ஒன்ஸ் பார்த்துக்கிறதே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருந்தது. ஒன்று நான் லீவ் போடணும், இல்லை அவர் லீவ் போடணும். ஸோ மாதம் மும்பைக்கு போயிட்டு ஃப்ளைட்டில் போயிட்டு வரதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்தது. இப்படி இருக்கும் போதுமே நாங்கள் அப்ராட் வந்து ட்ரிப்லாம் பிளான் பண்ணோம். பட் என்ஓசி ப்ராப்ளம் இருந்தனால, எஸ்பெஷலி ஃபார் ஹிம் அப்ராட் போகிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தனால வி ட்ராப் தட் பிளான். அண்ட் காஷ்மீர் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு போயிட்டோம். அண்ட் லோனாவ்லா அண்ட் அதர் பிளேசஸ் ஒரு 2 days 3 days போயிட்டு வர மாதிரி ஷார்ட் ட்ரிப் ஆகிடுச்சு. இந்த ட்ரிப்புமே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா டிசம்பர் 2024 பிளான் பண்ணது. அங்கே மும்பைலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு லேட் ஆகிட்டனால அந்த ட்ரிப்பு கேன்சல் பண்ணி நிறைய லாஸ் ஆகிடுச்சு. பட் ஃபைனலி அந்த ட்ராவல் கம்பெனியில் வந்து எங்களுக்கு 6 monthsக்குள்ளே ரீஷெடியூல் பண்ணிக்கிறோம். பட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து டிடக்ட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, ஏப்ரல்குள்ளே போய் ஆகணுன்றனால இந்த இயர் ஏப்ரல் வந்து போன ட்ரிப் தான் இது. இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ்லேருந்து அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடம். அண்ட் ஓவராலுமே பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஹோட்டல்ஸ்லாம் அங்கே கிடையாது, அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸ் தான். ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்பிட்டி வேலி. ஃபுல் ஸ்பிட்டி கவர் பண்ணுறதுக்கு குட் 10 days 11 days தேவைப்படுது. பட் ஆனால் எங்களுக்கு ஒரு 5-6 days தான் இருந்தனால வி வென்ட் டில் கின்னார் கைலாஷ் வியூ பார்த்துட்டு வி ரிட்டர்ன்டு. ஏர்போர்ட் கிளம்பும்போது செம்ம ஷாக்கிங் எங்களுக்கு. இண்டிகோலேருந்து கால் வந்தது, நீங்கள் புக் பண்ண ஃப்ளைட்டை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ட்டு. என்னங்கய்யா சொல்கிறீங்க, நானே இப்போ தானே ரொம்ப நாள் கழித்து ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கேன்ட்டு. அப்புறம் பார்த்தா என்னென்னா நல்ல விஷயந்தான். நாங்கள் டிரான்சிட் ஃப்ளைட் தான் புக் பண்ணியிருந்தோம், ஒரு 4 hours வெயிட் பண்ணிட்டு போகிற மாதிரி. ஆனால் வந்து அவங்க வந்து உங்களுக்கு 15 minutes பிஃபோர் நீங்கள் வந்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளைட் இருக்குது, அதில் நாங்கள் டிக்கெட் கொடுத்துட்றோம், நீங்கள் டேரெக்டாக டெல்லி ரீச் ஆகிடுவீங்க, அதுவும் மார்னிங் 10 o'clock ரீச் ஆகிடுவீங்கன்னு சொன்னோன்னே செம்ம குஷி. ஏன்னா வந்து ஆக்சுவலாக டெல்லி 1 day சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் டைரெக்ட் ஃப்ளைட் கிடைக்காததுனால ஸோ டெல்லியே நாங்கள் 3 மணியோ 4 மணியோ அப்படி தான் ரீச் ஆகிருப்போம். பட் இப்போ மார்னிங்கே நம்ம ரீச் ஆக போகிறோம். நல்லது, ட்ரிப்பு வந்து நல்லபடியாக தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் போய் அங்கே நல்லா சாப்பிட்டுட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் எப்போ சாப்பிட போகிறோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நல்லா லான்ச்சில் ஒரு கட்டிட்டு ஃப்ளைட் ஏறிட்டோம். ஃப்ளைட் ஏறின அடுத்த செகண்ட் திரும்பி பார்த்தா பிரசாந்த் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான். அடப்பாவி யாரா நீ அப்படின்ட்டு நான் நல்லா வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன தான் 100 தடவை ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தாலும் இந்த விண்டோ சீட்டில் உட்காந்து வேடிக்கை பார்க்குற சுகமே சுகம். அதுவும் சன்ரைஸ் டைமில் சூரியனை பார்த்துக்கிட்டே வெளில வந்து வேடிக்கை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அப்படி பார்க்கும்போது பார்த்தா தூரத்தில் ஒரு புள்ளியாக ஒன்று மூவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. என்னடா அதுன்னு ஜூம் பண்ணி பார்த்தா இன்னொரு ஃப்ளைட்டு. கீழேருந்து ஃப்ளைட்டு பார்க்குறது போக ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளேருந்தே ஃப்ளைட்டு முதல் தடவை இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அதுவும் நடுவில் காணாமல் போச்சு, மறுபடியும் வந்துடுச்சு. ஸோ அதை ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இப்படி ரசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளே டெல்லி வந்துடுச்சு. டெல்லி வந்துடுச்சுரா, ஏந்துடுறான்னு சொல்லிட்டு பிரசாந்த் எழுப்புறதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது. ஸோ ஒரு வழியாக டெல்லி வந்து இறங்கிட்டோம். டெல்லி 1 day சுற்றி பார்க்குறதுக்கு ஆக்சுவலி ஒரு பஸ் இருக்குது. அது ஆனால் மார்னிங் 7 o'clock ஸ்டார்ட் ஆகுது. பட் நாங்கள் ரீச் ஆனதே 10 o'clockன்றனால கூகுளில் வந்து 1 day ட்ரிப் இன் டெல்லின்னு சர்ச் பண்ணி பார்த்தோம். அதில் வந்து நிறைய கேப் கம்பெனி ட்ராவல்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதில் ஒரு இது வந்து நாங்கள் புக் பண்ணிட்டோம். Delhi, we have reached Delhi. இன்னைக்கு ஃபுல்லாக டெல்லி சுற்றி பார்க்க போகிறோம். ஓகே, கொஞ்சம் அறத்தூக்கத்தில் பிரசாந்த் பேசுகிறான். பட் கூடிய சீக்கிரம் தெளிவாகிடுவாப்பில். டக்குன்னு ஏர்போர்ட்லேயே ட்ரெஸ் சேஞ்ச் அண்ட் மேக்கப்லாம் பண்ணி நான் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டேன். அந்த கேப் புக் பண்ண கேப் வந்து அழகாக வந்துடுச்சு. அண்ட் கேப் ஏறி நாங்கள் டெல்லி சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம்.
ஸோ இந்தியா கேட்டுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். பிரசாந்த் வீராப்பா நடந்துட்டு இருக்காரு. கடல பவுடர் போட்டு அழகா வந்திருக்கேன், என்ன மட்டும் டோங்கரி மாதிரி நிப்பாட்டி விட்டுருக்கேன். ஏப்ரல் மாதம் சரியான வெயில், அங்கே வந்து நிற்கவே முடியல, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அங்கே போனதே. இதுக்கு மேலே அங்கே வேற காது குடஞ்சி விடுறேன், க்ளீன் பண்ணி விட்றேன், ஃபோட்டோ எடுக்கிறேன்ட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. நானே டிஎஸ்எல்ஆர் தாண்டா எடுத்துகிட்டு வந்திருக்கேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நியூ பார்லிமெண்ட், ஓல்ட் பார்லிமெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து கார்லேருந்தே பார்க்குற மாதிரி தான். நான் இறங்கி போய் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கார்லேருந்தே நிறைய இடம் வந்து சுற்றி பார்த்தோம். इसमें सब में मशीनें कैमरे लगी हुई हैं। जगह जगह मशीन लगी हुई है। गाड़ी में कोई या आतंकवादी कोई टैम हो या कोई मैगजीन वगैरह तुरंत पकड़ जाएगी, सेकंडों के हिसाब से निकल नहीं पाएंगे हम। இதுவா अच्छा இதுவா இல்ல முன்னாடி இது हम मशीनों की निगरानी में चल रहे हैं। கேமரா कैमरे तो कितने जगह जगह कैमरे हैं, हर कदम पर कैमरे हैं। வித்தியாசமான மட்டால் இருந்தா கூட டிரெக்ட் பண்ணி பாக்கலாம். ये सामने मोदी रहता सामने பிரசாந்துக்கு நல்லா ஹிந்தி தெரியுன்றனால அந்த டிரைவர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தார். இங்கே இவர் இருக்கார், அங்கே அவர் இருக்கார், இங்கே மோடிஜி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதை பிரசாந்த் வந்து எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தார். இந்திரா காந்தி மெமோரியலுக்கு நாங்கள் போகலை, ஏன்னா அடுத்து குதுப் மினார் போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய இடம் நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியாது ஒரே நாளில். ஸோ எது எது முடியுதோ அதை பார்த்துட்டோம், எது எது வேணாமோ அதை வந்து விட்டுட்டோம். ஸோ குதுப் மினாரில் ஃபியூ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பயங்கர பசி வந்துடுச்சு. ஸோ சாப்பிட வந்துட்டோம். பிரசாந்த் கொஞ்சம் லைட்டாக மயக்கம் வர நிலமையில இருக்கான். பிகாஸ் காலையில் 4:30 மணிக்கு அப்புறம் ஈவினிங் 4:30 மணிக்கு தான் சாப்பிட வந்திருக்கோம். பரிதாபங்கள் ஆஃப் ட்ரிப். நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நாங்கள் வந்த அடுத்த ஸ்பாட் மாயன்ஸ் டூம். ராஜமஹால் தான் வந்து நெக்ஸ்ட்டு லோட்டஸ் டெம்பிள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன், பட் அது க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. ये ना पूरा पार्क जंगल है, ये थोड़ा सा सबकी समाधि जितने भी है महात्मा गांधी के खानदान, पूरा खानदान इसी के अंदर है। ये पूरा जंगल है, कम से कम 2-2.5 किलोमीटर पूरा ऐसा का ऐसे ही है, पूरा जंगल है। 5 o'clock நாங்கள் புக் பண்ண கேப் டைமிங் வந்து முடிஞ்சிடுச்சு. லோட்டஸ் டெம்பிள் மட்டும்தான் மிஸ்டு, அதை தாண்டி மீது எல்லாமே நாங்கள் வந்து பார்த்துட்டோம். அதுவுமே நான் போன தடவை டெல்லி வரும்போது 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்தபோது பார்த்துட்டேன். ஸோ மேக்ஸிமம் கவர் பண்ணியாச்சு. அண்ட் எங்களுக்கு பஸ் பார்த்திங்கன்னா நைட்டு 10:30 மணிக்கு தான். ஸோ அது வரைக்கும் டைம் ஓட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி ஒரு மால் கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே வந்துட்டோம். சாந்தினி சவுக்குன்ற ஏரியாவில் இந்த ஒரு மால் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டோம். மிஞ்சி இருக்கிற டைமிங் ஃபுல்லாக 1/2 an hourக்கு ஒரு ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டே கழிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஓகே மணி 7, இன்னும் நம்ம 3 hours டைம் பாஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக இனிஷியலாக நம்ம இப்போ டீ வாங்கியிருக்கோம். எவ்வளோ பெரிய டீ! இதுக்கு பேர் புல்லட் சாய். ஒரு ஃபுல் டீ நாங்கள் ரொம்ப பார்த்துருக்கோம். இன்னைக்கு நாள் பூரா நடந்து காலெல்லாம் செத்து போய் டெல்லியிலேயே டயர்ட் ஆகிட்டோம். இன்னும் 3 நாளைக்கு எப்படி வந்து ஆக்டிவிட்டிஸ் பண்ண போகிறோன்னு தெரியலை. சிம்லாவில் சந்திப்போம். Actually, we are going to Sarahan. That's where we are staying. Sarahan. சரஹாம் மாதிரி சரஹான். அங்கே வந்து என்ன ஃபேமஸ்னா ஒரு டெம்பிள். கேவலமாக ஒரு சிக்கன் வாங்கிட்டு வந்தியே, அடுத்து என்ன வாங்குற? மஷ்ரூம் பீஸா. பொழுத போக்கிட்டு இருக்கோம்.
We have ordered mushroom pizza from Chicago pizza. Chicago Pizza. Yeah. Yes. So then got a final dinner menu. This We are going to have some chili garlic noodles. chili garlic noodles for the dinner of today and we are ending the day. இதுக்கப்புறம் பஸ் தின்னுட்டே இருந்தோம்னா பஸ்ஸுக்காரன் விட்டுட்டு போயிடுவான்.